ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போயின்னுக்குறோன்னா மாட்டுப்பட்டி டேம். அங்கே தான் நம்ம போயின்னுக்குறோம். இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது காய்ஸ். வண்டிங்கெல்லாம் இதே பிரிட்ஜில் தான் வர்றதும் போகிறதும் இருக்குது. ஒரே பிரிட்ஜில் தான். கொஞ்சம் பப்ளிக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. டிராஃபிக் கொஞ்சம் ஜாமாக இருக்குது. ஆனால் நல்லா வியூ பாயிண்ட்டாக இருக்குல்ல காய்ஸ், அதனால தான் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது. கிளைமேட்லாம் இங்கே சொல்லவே வேணாம், எனி டைம் சில்லுன்னு தான் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டே நல்லா இருக்குது கைஸ். இங்கே மொத்தம் என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல ஃபுல்லாக போட்டிங்கு அந்த மாதிரி தான் கைஸ். போட்டிங் ஃபேமிலியாக போகிற மாதிரி, சிங்கிளாக போகிற மாதிரி போட்டிங்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறமா கடைகள் நிறைய இருக்குது. ரெண்டு போதும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் வாங்கலான்னு வந்தோம் கேரளாவில். இது வேறு யாருக்கும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். குமார், ஆனந்த், சந்தோஷ். வீட்டுக்கும் ஒன்று ஒரு பாக்ஸ் வாங்கி 3 டிவைட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவேன். இங்கே எஸ்காய்ஸ், இதுதான் எக்கோ பாயிண்ட். உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம்லாம் செம்மையாக விற்றுனுக்குறாங்க. எக்கோ பாயிண்ட் காய்ஸ். ஆக்சுவலி எக்கோ பாயிண்ட்னா அதோட மீனிங்கே நம்ம சத்தமாக பேசினா அது திருப்பி எக்கோ அடிக்கும், அதுதான் காய்ஸ். அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாக இங்கேயும் போட்டிங் அந்த மாதிரி தான் தெரியுது பார்த்தாலே. எஸ் கைஸ், பார்த்தாலே தெரியுது இங்கேயும் போட்டிங், ஃபோட்டோஸ் அண்ட் போட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அங்கே படித்து பார்த்தா தெரியும் என்னென்ன இருக்குன்னு. ஃபுல்லாக இங்கே தண்ணி ரைடு அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது, போட்டிங் அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இங்கே சூப்பராக மீன் பிடிச்சின்னுக்குறாங்க. டூரிஸ்டாக இல்லை இங்கே இருக்கிறவங்களான்னு தெரில, நல்லா பிடிச்சின்னுக்குறாங்க. சரி, அப்படியே நம்ம ஒரு கேப்சர் பண்ணிட்டோம். முக்கியமாக இங்கெல்லாம் டஸ்ட்பின் செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா டஸ்ட்பினுக்குன்னு ஒரு கவர் மாதிரி போடாமல் ஒரு இரும்பு, பெரிய ஒரு இரும்பு மாதிரி போட்டு அதில் பிளாஸ்டிக் அதெல்லாம் போட்டு, ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸில் இங்கே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. மழை செம்மையாக வருது, அப்பப்போ மழை வருது திடீர்னு. ஆனால் அந்த நேச்சர்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த கேப்சரு. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே புரியும். இதெல்லாம் லைவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது செம்மையாக இருந்துச்சு காய்ஸ், உண்மையாக சொல்கிறேன். எஸ் காய்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட ஒரு நல்ல லொக்கேஷன் தான் தேடினுக்குறோம். ஒரு பர்ஃபெக்டான லொக்கேஷன் கிடச்சா போதும், நம்ம உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அதுதான் தேடினுக்குறோம். ஃபைனலாக நம்ம சரியான ஸ்பாட்டுக்கு வந்துருக்குறோம் லஞ்ச் சாப்பிட. பாருங்க காய்ஸ், இந்த இயற்கையை பாருங்க, அந்த மலை பாருங்க, அந்த மலையில அப்படியே அந்த மலையை ஒட்டி அந்த மேகங்கள், அந்த அற்புதமான இயற்கையான கிரீன் செடிகள், சில்லுன்னு ஒரு ஃபீலு. இதை நேரில் அப்படியே ரசிச்சுக்கினே ஒரு பிடி வாய் சாப்பாடு வச்சா உண்மையாக சொல்கிறேன் காய்ஸ், சொர்க்கம் இதை வல்லவா அப்படி இருக்குது. இந்த நேச்சரோட உட்காந்து சாப்பிடும் போது ஃபீல் தான் காய்ஸ் நேச்சர்னா. மழை பிளேஸ் தானே இருக்குது. நாங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் போயிட்டு வந்தோம். இவங்க எல்லாம் போய் வந்துட்டாங்கப்பா. வேளாங்கல் மழை பெய்தா இருந்தான்னு கேட்கணும். இது வேளாங்கல் போன வாட்டி போய் நீ கேட்றவா, நான் போறப்ப பெய்தா இல்ல யாரோ முடிவு பண்றேன் கேட்க சொல்ல போறேன். நீ கேட்டா அன்னைக்கு சொல்ல மாட்டாங்களா பதில. வா முதல்ல. ஹாய் வியூஸ், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கேரளால இருக்கிற வட்டவாடா கிட்ட மூணாவது டாப் ஸ்டேஷன் அதை நோக்கி போய்ங்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் கொஞ்சம் சில்லுன்னு சாரல் மழை, அப்படியே அட்மாஸ்பியர் இஸ் வெரி அமேசிங். அது மாதிரி ஒரு நல்ல பிளேஸாக இருந்தது. எல்லாரும் நினைச்சாங்க எக்கோ பாயிண்ட்டுக்கு கூட போனோம். நாங்கள் அங்கே 2 பேருக்கு கத்தி குச்சல்லாம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்கோ பாயிண்ட் தாண்டிட்டு வந்து ஒரு இடத்துக்கு சாப்பிட்டு இப்போ நாங்கள் கிளம்புறோம். இப்போ லாஸ்ட் ஸ்டேஷன் போய் பார்க்க போகிறோம். அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது என்னென்னா அடுத்ததுன்னா நாங்கள் மூணாறு. ஆனால் பெஸ்ட்டான பிளேஸ் மூணாறு. இட்ஸ் அமேசிங் கிளைமேட், அமேசிங் ஆசம் அப்படின்னு சொல்கிற மாதிரி மூணார். யாராவது வியூவர்ஸ் வந்து ஸ்டேஷன் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கம் வித் மூணார். வர வழியில தாத்தா தாபா இருக்கும், அதில் சாப்பிட்டுங்க. வேற லெவலுக்கு ஃபுட்லாம். இட்ஸ் அமேசிங். ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஸ்பாட்டை நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த சீசனுக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு வேர்த்து கொட்டும், எவ்வளோ பிரச்சனைகள் வரும். இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், இருக்காது. நீங்கள் குளிக்கவே வேணாம்னு நினைப்பீங்க. ஆமா, இட்ஸ் அமேசிங். ஜஸ்ட் ஃபேஸ் கழுவி வாவ் வச்சே போதும். நாங்கள் அப்படிதான் இருக்கோம். ஹே ஸ்குவாட், ஃபைனலி நம்ம மூணார் ட்ரிப் வந்து சூப்பராக நிறைவடைஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு காலைல வேறு இடத்துக்கு போகிறோம். இப்போ நம்ம மலையிலேருந்து கீழே இறங்குறோம். அது எங்கன்னு நெக்ஸ்ட் வர வீடியோவில் பாருங்கள். இரவுலையும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன், பாய்.